ரெண்டு முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேங்க வயல் விவகாரத்தை கையில் எடுத்த அண்ணாமலை அவர்கள் இந்த திமுகவையும் திராவிட மாடல் அரசையும் நாரடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 70 ஆண்டு கால இந்த திராவிட அரசியலை தூள் தூளா அடிச்சு நொறுக்கி இருக்காரு. இத மாதிரிலாம் நடக்கும்னு சத்தியமா திமுக நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இத மாதிரி ஒருத்தர் வருவாரு, நமக்கு இது மாதிரி ஆப்புலாம் வைப்பாருன்னு சத்தியமா அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு, அண்ணாமலை அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததாக பாபநாசம் நடந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரையில திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய திரு ஜவஹர்லால் அவர்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வெளிப்படையா ஓப்பனா உடைச்சி பேசியிருக்காரு. அப்பாவி இஸ்லாமியர்களை எப்படி ஜவஹர்லால் அவர்கள் ஏமாற்றி அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஓப்பனாவே பேசியிருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மனத்தை கலந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு சரியா 1 வருஷம் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சது எந்த ஜென்மம்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல, யாருமே கைது செய்யல. சந்தேகத்தின் அடிப்படையில கூட ஒருத்தனையும் கைது செய்யல. 26/12/2022 அன்னைக்குதான் இந்த கேவலமான சம்பவமானது இந்த தமிழகத்துல நடந்தது. 1 வருஷம் ஆகியோ இன்னும் இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. உண்மையிலேயே யார் இது மாதிரியான காரியத்தை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலையா, இல்லைன்னா யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க மேல கை வைக்க முடியலான்னு சத்தியமா தெரியல. ஆனா பாருங்க, திமுகக்கு எதிராக பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஏதாச்சும் பதிவுகள் போட்டாங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கைது செய்யறாங்க. வெடிகாலையில எல்லாம் போய் கைது செய்யறாங்க. குஜராத்துக்கு போயிட்டு எல்லாம் கைது செஞ்சுட்டு கூட்டிட்டு வராங்க. வெறும் ட்வீட் போட்டதுக்கும் எஃபில போஸ்ட் போட்டதுக்குள்ள கைது பண்ணி குண்டாஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா இத மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு சக மனுஷனா கூட மதிக்காம ஒரு கேவலமான காரியத்தை இங்க ஒருத்தன் பண்ணிருக்கான். அது பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கல, எதனால அப்படி பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த இழிப்பிரிவுகள் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா ட்வீட் போட்டாலோ எஃபில போஸ்ட் போட்டாலோ உடனே கைது செஞ்சிருவாங்க. தமிழகத்துல இத மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள்லாம் எப்படி உருட்டுறாங்கன்னா, திராவிடம் இல்லைன்னா தமிழகமே இல்ல, தமிழகத்தை செதுக்குனதே திராவிடம் தான், தமிழகத்துல கொத்தடிமைத்தனமோ தீண்டாமையோ கிடையவே கிடையாது, இங்க ஜாதி கீதி எல்லாம் யாரும் பாக்குறதே கிடையாது, இந்த ஜாதி கீதி எல்லாத்தையுமே நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாறு தட்டிட்டு சொல்லுவாங்க. உருட்டுன்னு உருட்டுவாங்க. இந்த திராவிட அரசியல்வாதிகள் பேசுறது எல்லாமே பொய் 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 பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது. மேடையில ஒண்ணு பேசுவாங்க, மேடையில இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறமா வேற ஒண்ணு பேசுவாங்க. மேடையில பேசுனதுக்கு எதிராகவே இவங்க கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அது மாதிரி நடந்துப்பாங்க. ஜாதி பெயர்லாம் சொல்ல முடியாது, ஜாதி பெயரை சேர்த்துலாம் அவங்க பெயர்கள்லாம் எங்களால கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பக்கம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கம் போயிட்டு அவங்களுடைய தாத்தா பெயரை ஜாதியோட தான் சேர்த்து சொல்லுவாங்க. பகுத்தறிவுன்னு பேசுவாங்க. அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இந்து மதத்துல மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற மதங்கள்ல அந்த பகுத்தறிவு காட்டவும் மாட்டாங்க, அந்த பகுத்தறிவு விஷயங்களை பேசவும் மாட்டாங்க. பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இவங்க ஏமாத்த போறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் ஏமாற போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரங்களை குறித்து பேசியிருக்காரு. திராவிட மாடல் பற்றியும் அவங்க போடக்கூடிய இந்த போலி சமூக நீதி வேஷங்கள் அது பற்றியும், தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை, இந்த ஜாதிய மனநிலை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பற்றியும் ரொம்ப தெளிவாவே அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இந்த திராவிடியன் சிஸ்டத்தை டோட்டலா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவு இந்த சைட்ல போற தயவு செய்து பாருங்க. வேங்கவயல் சம்பவம் நடந்து 1 ஆண்டு கடந்து விட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போட்டு வைத்திருந்த உங்கள் சமூக நீதி வேஷம் கலைந்து மக்கள் முன் உங்கள் உண்மை முகம் அம்பலப்பட்டு 1 ஆண்டு ஆகிறது. பொதுமக்களை வெறும் வாக்குகளாக மட்டுமே பார்க்கும் திமுகவின் கோர முகம் முழுவதுமாக வெளிப்பட்டு 1 ஆண்டு ஆகிறது. தமிழகத்தில் 30% பள்ளிகளில் பட்டியல் சமூக மாணவர்களுக்கு எதிராக ஜாதிய வேற்றுமை தீண்டாமை நிலவுகிறது என்று நாளிதழ் செய்தி ஒன்று வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்னும் மேடைகளில் சமத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் யாரோ எழுதி கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் உங்கள் முகத்திற்கு நேராகவே சிரிக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு பட்டியல் சமூக மக்கள் நலனுக்காக ஒதுக்கும் நிதியை எடுத்து உங்கள் வாக்கு அரசியலுக்காக வேறு திட்டங்களுக்கு செலவிட்டீர்கள் அல்லது செலவே செய்யாமல் திருப்பி அனுப்பினீர்கள். பொதுமக்களுக்கு அதன் வீரியம் புரியவில்லை. காலங்காலமாக நீங்கள் நடித்து வரும் மேடை நாடகங்களை நம்பியிருந்தார்கள். ஆனால் இனியும் அவர்கள் ஏமாற தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள்
ரொம்ப வெளிப்படையாவே என்னென்ன நடந்துட்டு இருக்கு, எப்படிலாம் இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு. இப்பதான் ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. நான் நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் 80,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ணாமலர்கள் கோ பேக் ஸ்டாலின் எங்களால ட்ரெண்ட் பண்ண முடியும்னு சொன்னதுக்கே இப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக், அது கிட்டத்தட்ட 2 லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இந்த வேங்கவயல் சம்பவம் நடந்து சரியா 1 வருஷம் ஆகுது. அதனால இந்த ஒரு நாளை நினைவு கூறுற வகையிலும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிற வகையிலும் ஹேஷ்டேக் ஒன்று பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. டீ தண்ணி திமுக அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் தான் அந்த ஹேஷ்டேக். இதனால ஆல்ரெடி மானம் போயிடுச்சு திமுகக்கு, இப்போ கூடுதலாகவும் மானம் போயிட்டு இருக்கு. திமுக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை பத்தி தமிழக பாஜக அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இங்க சைட்ல ஒன்று போடுற தயவுசெய்து பாருங்க. சமூக அநீதியே திமுகவின் கொள்கை, கோட்பாடு, அரசியல் தத்துவம். சமூக அநீதியே திமுகவின் கொள்கை, கோட்பாடு, அரசியல் தத்துவம். இதற்கு சாட்சியாக நிற்கும் காட்சி இந்த டேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி 365 days ஸ்டில் கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கீழே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். அதான் 2021 அந்த ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமா வைரலா போச்சு. அந்த பாட்டு தான். அந்த பாட்டுல வர அந்த தான் வராரு அப்படிங்கிறத அடிச்சுட்டு வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக, தமிழக பாஜக போட்டிருக்காங்க. சரி, நம்ம இப்போ அடுத்த விவகாரத்துக்குள்ள போயிடலாம். அண்ணாமலர்களுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரானது இப்போ ரீசெண்டா பாபநாசம்ல நடந்து முடிஞ்சது. அந்த பாத யாத்திரையில மக்கள் கிட்ட பேசும்பொழுது அண்ணாமலர்கள் தீப்பொறி பறக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த பாபநாசம் தொகுதியில அண்ணாமலர்கள் திமுகவை மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சிகளையும் போட்டு பொலந்தெடுத்திருந்தாரு. முக்கியமா ஜவஹர்லா அப்படின்ற ஒருத்தரை பயங்கரமா வச்சு செஞ்சிருந்தாரு. இந்த ஜவஹர்லா என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் இந்த திமுகக்கு ஜிம்சக் போடுறாரு, அவருடைய முழு நேர பணியே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுத்துறதுதான். ஜவஹர்லா அவர்கள் எப்படி அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றி தன்னுடைய அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அண்ணாமலர்கள் ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஊழல்களை குறித்து அண்ணாமலர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாரு. தமிழகத்துல நடக்கக்கூடிய ஊழல்கள், திமுக தலைமையில தமிழகத்துல நடக்கக்கூடிய ஊழல்கள் என்னென்ன அப்படிங்கறத பேசியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ கடந்த 9 ஆண்டுகளாக பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க, முக்கியமா பாபநாசம் மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சின்ன வீடியோவை பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். அண்ணா ஜவஹர்லா என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம், அவர் சாதனையை பார்ப்போம். எங்கெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுப்பது அண்ணன் ஜவஹர்லா. கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்துல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவையில் பாபநாச தொகுதி பிரச்சனையை பற்றி பேச மாட்டார். அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் நிற்கிறார். இரண்டாவது அவருடைய சாதனை என்னன்னா, திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டான். இவர் முதல்வரை புகழ்ந்து பேசுறது இருக்குல்ல, நீங்க நின்னீங்கன்னா ரத்த கண்ணீர் வந்துவிடும். அதை நண்பர்கள் ஜிங் ஜாங் அப்படின்னு. இதை விட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட ஜிங்ஜாங் அடிக்க முடியாது என்பது போல ஜவஹர்லா இருக்கிறார். இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. 2000 ஆண்டிலேயே வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பணம் வாங்கினார். 1,54,88,508 ரூபாய். எனக்கு கேள்வி ஏற்றுவாங்க, பைசா கணக்கோட சொல்லணும். 2000 அப்பவே சிபிஐ மேல வழக்கு போட்டுச்சு ஜவஹர்லா மேல. ஒரு ஆண்டு சிறை தண்டனை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் 2011 கொடுத்தாங்க. 2017 சென்னை மாவட்ட 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கொடுத்தாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வருவதற்கு தயாரா இருக்கு. அந்த 11 அமைச்சர்களோட அண்ணன் ஜவஹர்லா அவரையும் சேர்த்துங்க. உங்க தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சகோதரர்களே, இதான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லணும்னா, புலால் சிறையில தனி பிளாக்கே முதலமைச்சர் கட்டி வச்சார். அந்த பிளாக்குடைய பேரு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடம் தான் வேலை கொடுக்குது. வரிசையா 14 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லா போல அது ஒரு பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு. இது மோடி ஐயாவுடைய ஆட்சி. ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லைங்க. பொறுத்திருந்து வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் உள்ள போகணும். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
ஒரு தனி பிளாக்கை உருவாக்கி அவரே அடிக்கல. எல்லா இடத்துலையும் போட்டோ ஒட்டிக்கிறாரு இல்லைங்களா, அங்கேயும் போய் போட்டோ ஒட்டிக்கணும். ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையா பல பேருக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ், கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரா அங்கதான் போவாங்க இருக்குது. அதனால் ஊழல் மிகுந்த ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அது நம் தலை மீது அமர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய நரேந்திர மோடி அவர் மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்கள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக ஒரு ஆட்சி நடக்குது. இந்திய அரங்கிலே, உலக அரங்கிலே இந்தியாவிற்கு என்று தனி ஒரு பெயர். தலை நிமிர்ந்து நம்முடைய நாடு நின்று கொண்டிருக்கிறது. வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலும் வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இன்னைக்கு 7% மேல நம்முடைய வளர்ச்சி. இதையெல்லாம் தாண்டி பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பட்டத்திலவரசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவுடைய பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஐயா மோடி அவர்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்கு, தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு, வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டே தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசினுடைய பணம், போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே 813 கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கவுண்ட்ல இருக்கு. 813 கோடி ரூபாய். இந்த ஆண்டு பிரதமர் 900 கோடி ரூபாய் கொடுத்திருக்கார். மொத்தமாக 1713 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நிதிக்காக கொடுக்கப்பட்ட பணம். 1713 கோடி ரூபாயும் கூட இந்த செலவு பண்ண இன்னும் அந்த அக்கவுண்ட்ல பாக்கி இருக்கு. மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம், நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் தலையை வச்சுக்காதீங்க. கடைசியா அண்ணாமலை அவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடந்த ஆண்டே நம்முடைய மத்திய அரசு இவ்வளவு அமௌண்ட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க பேரிடருக்காக. ஓகேங்களா, பேரிடருக்காக மட்டும் இவ்வளவு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அவங்க செலவு பண்ணாம அக்கௌண்ட்ல அப்படியே தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த முறை நடந்த இந்த ஒரு பேரிடருக்கும் அந்த ஒரு நிதியை கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் தமிழக அரசு நாங்க இவ்வளவு கேட்டோம், அவங்க இவ்வளவு தரவே இல்லை அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படி மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு. இன்னமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, நாங்க என்ன அவங்க அப்பா வீட்டு காசை கேட்டோம், அவங்க அப்பா வீட்டு சொத்தையை கேட்டோம், நாங்க மக்களுடைய வரி பணத்தை தானே கேட்கறோம் அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்போ இது மாதிரி பேசுறத அவர் நிறுத்துவாருன்ட்டு சத்துவனி தெரியல. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்துடலாம். 2000ல 23 வருஷத்துக்கு முன்னாடியே திரு ஜவஹர்லால் அவர்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாட்டில இருந்து வாங்கியிருக்காரு. எதுக்கு வாங்கினாரு, ஏன் வாங்கினாரு அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் அந்த விவகாரத்துல அவர் மாட்டின்னு இருக்காரு. அந்த வழக்கானது நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த வழக்குடைய தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு 11 அமைச்சர்கள், திமுகவை சேர்ந்த 11 அமைச்சர்கள் சிறைக்கு செல்வாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த 11 பேர் கூட சேர்ந்தும் ஜவஹர்லால் அவர்கள் உள்ள போக போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுகவை மட்டும் இல்லாம திமுக கூட தொடர்புல இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து உள்ள போக போறாங்க. இவங்க எல்லாருமே உள்ள போறதுனால சிறையில திமுக கூட்டணி கட்சிகள் அந்த தலைவர்கள் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அவங்க பேர்ல ஒரு பிளாக்கே நாம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் நக்கலா நையாண்டித்தனமா பேசியிருக்காரு. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்த முதல் நாள் இருந்து இப்போ வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காரு. சோ இதுவும் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு துணுக்கு செய்தி மட்டும் உங்களுக்காக வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுறத வச்சுட்டு பாருங்க. புதிய சர்ச்சையை கிளப்பிய நிதிஷ்குமார், வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர், அவரால் தான் பீகார் முதல்வராக நான் இருக்கிறேன் என நிதிஷ் கூறியது இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த 28 கட்சிகள் இணைந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணியை உருவாக்கின. இதற்கு அடித்தளமிட்ட நிதிஷ் கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை கூறுவதாக அதில் உள்ள கட்சிகள் புலம்பும் சூழலில் தற்போதைய கருத்து மேலும் மோதல் போக்கை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் அவர்கள் தான் இந்த புள்ளி வச்ச கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான நபர் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி இருந்த இந்த ஒரு நபரே இப்போ பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கிறாரு. இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்குள்ள சண்டை போக்கானது போயிட்டு இருக்கு. திமுக அங்க போயிருக்கும் பொழுது திமுக காரங்களை பார்த்து ஹிந்தி கத்துக்கோங்க, இந்துஸ்தான்ல தானே இருக்கீங்க, ஹிந்தி நம்ம நாட்டினுடைய தேசிய மொழி, கண்டிப்பா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி மாதிரிலாம் நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் பேசியிருந்தாரு.
சோ ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த புள்ளி வச்ச குடிநீருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் மேலும் மேலும் அவங்கள குழப்பத்துக்குள்ள கொண்டு போறதா இந்த செய்தியில போட்டிருக்காங்க. 2024 தேர்தல் நெருங்க இந்த புள்ளி வச்ச குடிநீருக்கு பாத்தீங்களா, இது சுருங்கினே போய் நிக்குது. இன்னும் 2-3 மாசத்துல இந்த புள்ளி வச்ச குடிநீர் என்ன ஆக போகுதுன்னு சத்தியமா தெரியல. எது என்ன ஆனாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் தான். அவ்வளவுதான் guys, இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.